ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தைப்பூரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் தயிர், உருளைக்கிழங்கு வேக வச்சது எல்லாமே இருந்தது. பூரியும் இருந்தது, பானிபூரியும். சரி, பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கட்டி தயிர் எடுத்துக்கணுங்க. 2 ஸ்பூன் இது சர்க்கரை போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகா, முந்திரி பருப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் உப்பு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்குங்க. கூட கொஞ்சம் உடச்சக்கல்ல போட்டுக்கிறது இருந்தால் போட்டுக்குங்க, குவான்டிட்டி அதிகமாக ஆகும். பானிபூரியை உடச்சி எடுத்துக்கின்னு உருளைக்கிழங்கு வேக வச்சு பொடிய வெங்காயம், வெறும் மிளகாத்தூள், கொஞ்சம் சாட் மசாலா கொஞ்சம் போட்டு கலந்து எடுத்துக்கின்னு கொஞ்சம் லெமன் கொஞ்சம் பிழிஞ்சு ஃபஸ்ட்டு பானிபூரியில் உருளைக்கிழங்கு ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி சட்னி வைங்க. புளி சட்னியும் வைப்பாங்கங்க. புளி, வெல்லம், வெறும் மிளகாத்தூள் போட்டு நல்லா அரைச்சிட்டு கொதிக்க வச்சா புளி சட்னி. நான் இன்னைக்கு அது பண்ணலை. தயிர் தாங்க வேணும், இதுக்கு தயிர் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் தயிர் தண்ணியாக இருந்தாலும் பூரி உங்களுக்கு அப்படியே மெல்ட் ஆகிடும். தைப்பூரியை பொறுத்த வரைக்கும் அப்பவே செஞ்சு அப்பவே சாப்பிட்டுணுங்க. அதெல்லாம் எடுத்துலாம் வைக்கவே முடியாது. நீங்கள் எப்போ சாப்பிட்றீங்கன்னு சொன்னால் அந்த நேரத்தில் ரெடி பண்ணி பிளேட்டில் வச்சு கொடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. அதுக்கு மேலே ஓம்பொடி கொஞ்சம் போடுங்க. அதுக்கு மேலே திருப்பியும் தயிர் வேணும்னா தயிரும் சட்னியும் கூட சேர்த்து போடலாம். நான் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி போட்டு ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்க போகிறேன். நீங்களும் சாப்பிடுங்க. இந்தாங்க, சூப்பராக இருந்ததுங்க. இன்னும் புளி சட்னி சேர்த்து சாப்பிட்டா இன்னும் செம்மையாக இருந்திருக்கும். இப்போ நான் இதுக்கு மேலேயே இன்னும் கொஞ்சம் தயிர் ஊற்றி இன்னும் கொஞ்சம் சட்னி மேலே போட்டு சாப்பிட போகிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, வெளியில் கடையிலலாம் வாங்காதீங்க. பானிபூரி, தைப்பூரின்னா நான் கொஞ்சம் விரும்பி தான் சாப்பிடுவேன். நான் முடிந்த வரைக்கும் நான் கடையில் வாங்க மாட்டேங்க, வீட்டில் தாங்க கண்டிப்பாக செய்வேன். நம்ம உருளைக்கிழங்கு தோல் உரிக்காமல் எடுத்து வச்சிட்டோம்னா நம்ம நினைக்கிற நேரத்தில் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படி இருக்குது இந்த வீடியோ சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.